Hello friends, I'm Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனல்ல பாத்தீங்க அப்படினா 30 days கிளாஸ் போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம டே 4 வரைக்கும் சூப்பரா பார்த்து முடிச்சாச்சுங்க. நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா டே 1 ல இருந்து நீங்க மறக்காம எல்லா வீடியோஸும் பார்த்து அத பேசி பிராக்டீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா புரியும். கண்டிப்பா உங்களால நல்லாவே இங்கிலீஷ்ல பேச முடியுங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கறீங்க பாத்தீங்களா? இதுதான் டே 4 கான ஹோம்வொர்க்கான எக்ஸாக்ட்டான ஆன்சர் நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க. இப்போ நம்ம டே 5 ல என்ன பார்க்க போறோம் அப்படினா verb அப்படினா தமிழ்ல வினைச்சொல் அப்படினு சொல்றோம். ஓகேங்களாங்க? அதாவதுங்க ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல பேசுறோம் அப்படினா அந்த சென்டென்ஸ்ல எது ஹீரோவா இருக்கும், அந்த சென்டென்ஸ்க்கு உள்ள எது ஹீரோவா ஆக்ட் பண்ணோம் அப்படினா verb தான். verb இல்லாம ஒரு சென்டென்ஸை நம்ம முழுமையா பேசி முடிக்க முடியாது. ஓகே, இந்த verbல உங்களுக்கு புரியுற மாதிரி 3 பார்ட் நான் இங்க எழுதிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், ஆக்ஷன் verb. நல்லா கவனிங்க, verbல நான் 3 பார்ட் இங்க எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்ஷன் verb. செகண்ட் பாத்தீங்க அப்படினா ஆக்ஸிலரி verb. தேர்ட் பாத்தீங்க அப்படினா மாடல் verb. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன கத்துக்கிட போறோம் அப்படினா ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்க அப்படினா ஆக்ஷன் verb தான் நம்ம ரொம்ப டீடைலா கத்துக்கிட போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆக்ஷன் verb குள்ள ஆக்ஸிலரி verb குள்ள மாடல் ஆக்ஸிலரி verb குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டா ரொம்ப டீடைலா பார்க்கலாங்க. நான் இப்போ ஒரே விஷயத்தை சொல்றேன், நல்லா கவனமா கவனிங்க. நம்ம ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படினா ஒருத்தங்க கிட்ட பேசணும் அப்படினா அந்த சென்டென்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா முக்கியமா verb தாங்க அங்க பெரிய ஹீரோவா இருக்கும். ஸோ அந்த verb-ஐ மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஒரு சென்டென்ஸை பயமில்லாம சீக்கிரமா பேச ஆரம்பிக்க முடியுங்க. இங்க நான் ஆக்ஷன் verb, ஆக்ஸிலரி verb, மாடல் ஆக்ஸிலரி verb இங்க நான் மூணையுமே எழுதியிருக்கேன். ஆக்ஷன் verb அப்படின்னா வினைச்சொல், நம்ம செய்யக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களாங்க? ஓகே, இந்த ஆக்ஷன் verb நம்ம ரெண்டா பிரிக்கலாங்க. ஃபிசிக்கல் verb அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலையை செய்யும் பார்த்தீங்களா, எடுக்கிறது, நடக்கிறது, படிக்கிறது, ஓடுறது, தாவுறது, தூங்குறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல். நம்ம பாடியில் ஏதோ ஒரு உறுப்பு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை செய்யும். ஸோ அப்படியே செய்யக்கூடிய ஆக்ஷன் verb நம்ம ஃபிசிக்கல் verb அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ரன் அப்படிங்கிறது நம்ம ஓடுவோம், கால் வேலை செய்யுது பார்த்தீங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன், மென்டல் verb அப்படின்னா நம்ம கையிலையோ கால்லையோ செய்யக்கூடிய வேலை கிடையாது, மூளையில் செய்யக்கூடிய வேலை. பாருங்க, திங்க், இது ஒரு ஆக்ஷன் verb தான். ஆனால் இந்த ஆக்ஷன் verb எதுக்குள்ளே வரும் அப்படின்னா மென்டல் ஆக்ஷன் verb-குள்ளே வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல், மென்டல் இதை தான் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சிம்பிளாக எளிமையாக தான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ வீடியோவை கவனமாக கவனிங்க, ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, என் கூட சேர்ந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ஓகே, இப்போ நம்ம ஆக்ஷன் verb பார்த்தாச்சு. செகண்ட் பாருங்களேன், ஆக்ஸிலரி verb. இதை நம்ம ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். இது ரொம்ப டீட்டெயிலாக ஒவ்வொரு டென்சஸ் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த டென்சஸ்க்குள்ளே இது எல்லாமே வரும். ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், வில் பி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பி verb, ஆக்ஸிலரி verb அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சில பேருக்கு குழப்பம், இதை நீங்கள் பி verb அப்படின்னு தான் சொல்கிறீங்க, இந்த இடத்துல மறுபடியும் ஆக்ஸிலரி verb அப்படின்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? நல்லா கவனிங்க, ஒரு சென்டென்ஸில் ஒரு ஆக்ஷன் வருது, அந்த ஆக்ஷன் தொடர்ச்சியாக இப்போ இருக்குது, நம்ம பண்ணுறோம் அந்த ஆக்ஷன் அப்படின்னா அதை நம்ம ஆக்ஸிலரி verb அப்படின்னு சொல்லுவோம். ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், வில் பி, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பி verb-ம் சொல்லலாம், ஆக்ஸிலரி verb அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்களேன், டூ, டஸ், டிட், இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டூ verb அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது எல்லாத்தையுமே பிரித்து 30 days கிளாஸில் நான் சொல்லி கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் பாருங்களேன், ஹாவ், ஹேஸ், ஹேட், இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹாவ் verbs அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இங்கே வில், ஹாவ் கூட ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃப்யூச்சரில். ஓகேங்களாங்க? ஓகே, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்ஸிலரி verb. நெக்ஸ்ட் பாருங்களேன், மாடல் verb. இதில் என்னென்ன இருக்குது? can, could, may, might, shall, should, will, would, must, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மாடல் verb. நல்லா கவனிங்க, நீங்கள் இதெல்லாம் போட்டு இப்போதைக்கு நீங்கள் யோசிக்காதீங்க, இதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸஸ்லாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்ஷன் verbனா என்ன, இந்த ஆக்ஷன் verbல ரொம்ப முக்கியமான verbலாம் சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக ஒவ்வொன்றா மெதுவாக பொறுமையாக சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி புரிய வைக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கா, ஈஸியாக புரியுதா, பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த 30 டேஸ் கிளாஸஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க. நான் அந்த 30 டேஸ் கிளாஸ்க்குள்ள என்ன சொல்லிக் கொடுக்கணும் அது மட்டும் இருக்காது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெஸ்ட் வச்சுருப்போம். நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த 30 டேஸ் கிளாஸஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மட் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ஒரு பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சு இந்த மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பிரிண்ட் அவுட்டாக எடுத்து கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேண்டுமானா நீங்கள் வாங்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10 வேர்ப் எழுதியிருக்கேன். உங்களுக்கு டைம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் ஆன்சரும் சேர்த்து எழுதியிருக்கேன். ஓகேங்களாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் தமிழில் சொல்ல ஒவ்வொரு வேர்புக்கும் என்ன இங்கிலீஷில் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பின்னாடியே என் கூட சேர்ந்து பேசிகிட்டே வரணும். உங்களால் முடிஞ்சுன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா பின்னாடியே நான் சொல்ல மெதுவாக உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் இப்போ இருந்தே வரிசையை நீங்கள் ஒவ்வொரு வேர்புக்கும் நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டே வரலாங்க. ஓகே, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஓடு. நிறைய பேருக்கு ஆன்சர் தெரியும், பட் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். பார்த்தீங்களா, எனக்குலாம் என்ன ஆசை அப்படின்னா இந்த கிராமத்தில் படிக்கிறாங்கல்ல பிள்ளைங்க, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி டீச்சிங்கை நான் சொல்லிக் கொடுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைங்க. ஸோ உங்கள் கிராமத்தில் ஏதாவது பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேரில் கூட வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்பட்றேன். ஓகேங்களாங்க. ஓகே, உங்களோட ஆன்சர் என்ன பண்ணுங்கன்னா வரிசை காமெண்ட்டில் நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. எல்லாராலையுமே நல்லாவே இங்கிலீஷ் பேச முடியும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் என்ன பண்ணுங்கள் பின்னாடியே பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களாங்க. ஓடு அப்படின்னா ரன் அப்படின்னு சொல்லும். நடக்கிறதுக்கான சொல்லுங்க இங்கிலீஷில் வாக். நடக்கிறதுக்கு வாக் அப்படின்னு சொல்லும். குதிக்கிறதுக்கான சொல்லலாம் சூப்பர் ஜம்ப். உட்கார்றதுக்கு சிட் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களாங்க. நெக்ஸ்ட் ஒன் நிற்கிறதுக்கான சொல்லுவோம். நிற்கிறதுக்கு ஸ்டாண்ட் அப்படின்னா நிற்கிறது. சாப்பிட்றதுக்கான சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஈட் அப்படின்னா சாப்பிடு. ஒரு ஆக்ஷன் வேர்பு இல்லாமல் நம்மளால் ஒரு சென்டென்ஸை பேச முடியாது, ரொம்ப கஷ்டம். ஓகே, குடிக்கிறதுக்கான சொல்லுங்க இங்கிலீஷில் ட்ரிங்க். நடனம் ஆடுறதுக்கு டான்ஸ். பாடுறதுக்கான சொல்லுங்க இங்கிலீஷில் சிங். எழுதுறதுக்கு ரைட். ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு பார்க்க சிம்பிளான வேர்பாக இருக்குங்க. ஆனால் இந்த வேர்போட ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை ஆட் பண்ணி பேசுங்க. ஐ ரன், நான் ஓடுறேன். ஐ வாக், நான் நடக்கிறேன். ஐ ஜம்ப், நான் குதிக்கிறேன். ஐ சிட், நான் உட்கார்றேன். ஐ ஸ்டாண்ட், நான் நிற்கிறேன். ஐ ஈட், நான் சாப்பிட்றேன். ஐ ட்ரிங்க், நான் குடிக்கிறேன். ஐ டான்ஸ், நான் நடனம் ஆடுறேன். ஐ சிங், நான் பாடுறேன். ஐ ரைட், நான் எழுதுகிறேன். பாருங்களேன், இந்த சப்ஜெக்டோட இங்கே இருக்கிற 10 வேர்பு மட்டும் அதுக்கப்புறம் பேசுங்களேன். உங்களால் ஒரு 10 சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேச முடியுங்க. இதே மாதிரி இங்கே இருக்கிற ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சும் பேசாமல் நம்ம வி யூ இந்த 2 சப்ஜெக்டை வச்சும் நம்ம பேசலாம். வேர்பை அப்படியே பேசலாம். we run, we walk, we jump, we sit, we stand, we eat, we drink. தப்பு கிடையாது, பேசலாங்க. ரொம்ப எக்ஸாக்டான ஆன்சர். ஆனால் இங்கே he, she, it இந்த 3 சப்ஜெக்டோட வச்சு மட்டும்தான் இந்த வேர்பை அப்படியே நம்மளால் பேச முடியாது. ஏன் எதுக்குன்னு கேட்குறீங்களா? கவலைப்படாதீங்க. 12 டென்சஸ்க்குள்ளே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வச்சு நான் சொல்லிக் கொடுக்கும்போது ஏன் இந்த சப்ஜெக்டோட இந்த வேர்பை அப்படியே நம்மளால் பேச முடியாது அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக 12 டென்சஸ்க்குள்ளே, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்குள்ளே நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. ஓகே, உங்களுக்கு இந்த 10 வேர்புக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சா? இப்போ கூட நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் இருக்கீங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஆன்சரை வரிசையாக இந்த 10க்கான ஆன்சர் மட்டும் டைப் பண்ணுங்கள். இப்படி காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிட்டே வந்துடுங்க. ஓகேங்களாங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இன்னொரு 10 செட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்னு பாருங்கள், திறக்கிறதுக்கான சொல்லுங்க இங்கிலீஷில் டோர்லாம் திறப்போம் பார்த்தீங்களா, ஓப்பன். அதே டோரை நம்ம மூடுறதுக்கான சொல்லுங்க இங்கிலீஷில் க்ளோஸ். உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக தான், டைமை ரொம்ப சேவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் இங்கே எழுதி போட்டிருக்கேன். இல்லை நானாக எழுதி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் அது ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிடும். அப்படிங்கிறதுனால தான் நான் ஷார்ட்டாக சொல்லிக் கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் இங்கே எழுதி போட்டிருக்கேன். ஓகேங்களாங்க. ஓகே, எடுக்கிறதுக்கான சொல்லுங்க இங்கிலீஷில் ஏதோ ஒரு பொருளை எடுக்க சொல்லுவாங்க. எடுக்கிறதுக்கான சொல்லுங்க இங்கிலீஷில் டேக் அப்படின்னா எடு. நெக்ஸ்ட் தள்ளுறதுக்கான சொல்லுங்க இங்கிலீஷில் தள்ளுறதுக்கு நம்ம
புஷ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களாங்க. புஷ் அப்படின்னா தள்ளு. நெக்ஸ்ட் ஒன் பிடி அப்படின்னா கேட்ச், எல்லாருக்குமே தெரியும். பிடி அப்படின்னா கேட்ச். இந்த கேட்ச் அப்படிங்கிறத நம்ம அதிகமாக கிரிக்கெட் விளையாடும்போது யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களாங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன் வரைகிறதுக்கான ஸ்லாங்கிஷில் ட்ரா. தூக்குறதுக்கான ஸ்லாங்கிஷில் தூக்குறதுக்கு லிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களாங்க. லிஃப்ட் அப்படின்னா தூக்கு. உதைக்கிறது, பால்லாம் உதைப்போம் பார்த்தீங்களா, உதைக்கிறதுக்கான ஸ்லாங்கிஷில் கிக். நெக்ஸ்ட் ஒன் அடி. அடிக்கிறதுக்கான ஸ்லாங்கிஷில் அடிக்கிறதுக்கு பீட் அப்படின்னு சொல்லுவோம். அடிக்கிறதுக்கு பீட் அப்படின்னு சொல்லுவோம். எறியதுக்கான ஸ்லாங்கிஷில் த்ரோ. ஓகே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம இது வரைக்கும் 20 வேர்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நான் உங்களுக்கு நிறைய ஆக்ஷன் வேர்ட்ஸ் நான் சொல்லிக் கொடுக்க ஆசைப்பட்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேட்கலாங்க. 30 days முடியறதுக்குள்ளே ஒரு சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் உங்களால் பேச முடியும். கண்டிப்பாக பேச முடியுங்க. Day 1ல் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், Day 30ல் எங்கே முடிக்கணும், ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதை மட்டும் நான் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அதனால் நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா Day 1லேருந்து பாருங்கள். அங்கேருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் இப்போ சொல்லிக் கொடுக்குறதும் இனிமேல் நான் சொல்லிக் கொடுக்குறது ஈஸியாக புரியும். என்னோடய ஆசை எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கிலீஷில் பேசுறது ரொம்ப குழந்தையாக இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு பேச தெரியாமல் தடுமாறிட்டே இருப்பாங்க. ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சு நடந்துடாது. என்ன பண்ணும் அது எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு தவக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் எந்திக்க ஆரம்பிக்கும், லைட்டாக நடக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் நல்லா நடக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் தான் வேகமாக நடக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் ஓட முடியும். ஸோ இதே மாதிரி தான் என்னோடய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தவக்குறாங்க. அவங்க ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆசைப்பட்றாங்க. பட் அவங்களால இப்போதைக்கு முடியலை. அதுக்கு தான் நான் இருக்கேன். அதுக்கு தான் நம்ம சேனல் இருக்குது. ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி பார்க்க என்னங்க இங்கே ஓப்பன், க்ளோஸ், டேக், புஷ், கேட்ச் இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்டை வச்சே சொல்லிக் கொடுத்து நீங்கள் நிறைய சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இது ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சால் தான் ஒரு சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேச முடியும். 30 days கிளாஸ் எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணும், ஒரு மேப் நமக்கு இருக்கணுங்க. காலைலேருந்து நைட் வரைக்கும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த வேலையை ரெகுலராக கரெக்டாக பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு சென்டென்ஸை ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணும், எப்படி பேசணும், அவ்வளோதான். இது தெரிஞ்சால் போதுங்க. நம்ம ஒன்றும் இப்போ இங்கிலீஷில் புக்கெல்லாம் எழுத போகிறது கிடையாதுங்க. நம்ம பேசணும், நம்ம பேசும்போது மற்றவங்களுக்கு அது ஈஸியாக புரியணும், அவ்வளோதாங்க. இது மட்டும் நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம நல்லா பேசிடலாங்க. ஓகே நான் ரொம்ப பேசி டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஓகே இப்போ நம்ம 20 வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். 21லேருந்து 30 வரைக்கும் இங்கே நான் வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன். பார்க்கலாமா? செய் அப்படின்னா டூ அப்படின்னு சொல்லுவோம். செய் அப்படின்னா டூ. பின்னாடியே பேசிகிட்டே வரணுங்க. யாருமே நீங்கள் அமைதியாக இருக்காதீங்க. ஓகே நெக்ஸ்ட்னு பாருங்களேன். தூங்கு அப்படின்னா தூங்குறதுக்கு ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களாங்க. ஸ்லீப் அப்படின்னா தூங்கு. பின்னாடியே பேசிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் ஒன் எழுது அப்படின்னா ரைட். ரைட் அப்படின்னா எழுது. நெக்ஸ்ட் ஒன் பேசு அப்படின்னா ஸ்பீக் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களாங்க. பேசு அப்படின்னா ஸ்பீக். நம்ம டாக் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களாங்க. ரெண்டுமே ஒன்று தாங்க. ஸ்பீக், டாக், இந்த ரெண்டுக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக 30 days கிளாஸ் கழிச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கேன் ஓகேங்களாங்க. ஓகே நெக்ஸ்ட் பாருங்களேன். கேள் அப்படின்னா ஆஸ்க் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களாங்க. கேள் அப்படின்னா ஆஸ்க். நெக்ஸ்ட் ஒன் தொடு அப்படின்னா டச். தொடு அப்படின்னா டச். என்ன தொடாத எப்படி சொல்லலாம்? இதுக்குள்ளேயே வேர்ப் வந்திருக்கு. என்ன தொடாத, டோன்ட் டச் மீ. ஒரு வேர்ப் இல்லாமல் ஒரு சென்டென்ஸை முழுமையாக நம்மளால் பேசி முடிக்க முடியாது. ஏன்னா வேர்ப் தான் நம்ம என்ன ஆக்ஷனை செய்கிறோம், செஞ்சோம், செய்வோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம காமிச்சு கொடுக்குறதே வேர்ப் தாங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன் குலுக்கு அப்படின்னா ஷேக் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களாங்க. ஷேக் அப்படின்னா குலுக்கு. நெக்ஸ்ட் ஒன் வாங்க அப்படின்னா பை. வாங்க அப்படின்னா பை. நெக்ஸ்ட் ஒன் ஓட்டு அப்படின்னா டிரைவ். ஓட்டு அப்படின்னா டிரைவ். நெக்ஸ்ட் ஒன் வேலை செய் அப்படின்னா ஒர்க். வேலை செய் அப்படின்னா ஒர்க். ஓகேங்க இப்போ 21லேருந்து 30 வரைக்குள்ள அந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இங்கே நான் 31லேருந்து 40 வரைக்கும் இங்கே வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன். பார்க்கலாமா? நீந்து. நீந்ததுக்கான சொல்ல இங்கிலீஷில் நீச்சல் அடிக்கிறதுக்கு ஸ்விம். எல்லாருமே பின்னாடியே பேசிகிட்டே வாங்க. முடிஞ்சுன்னா இந்த 10 வேர்ட்ஸ்க்கும் கரெக்டான ஆன்சர் அப்படி காமெண்ட்டில் வரிசையாக பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட் ஒன் கழுவு அப்படின்னா வாஷ்.
வாஷ் அப்படின்னா கழுவு. நெக்ஸ்ட் ஒன் சமைக்கிறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? சமைக்கிறதுக்கு குக். நல்லா கவனிங்க, இங்கே இருக்கிற எல்லா ஆக்ஷன் வேர்புக்கும் நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம 30 days கிளாஸஸ்க்குள்ளே ஒவ்வொரு டென்ஸை சொல்லிக் கொடுக்கும்போது இந்த வேர்ப்லாம் ரொம்ப முக்கியமாக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். வெட்டு அப்படின்னா கட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களாங்க? கட் அப்படின்னா வெட்டு. நெக்ஸ்ட் ஒன் கத்து. கத்துறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? ஷவுட். ஷவுட் அப்படின்னா கத்து. இப்போ கத்தாத அப்படின்னா எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஷவுட். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். நீங்கள் ஒரு விஷயத்தை ஒருத்தங்களை பார்த்து செய்யாத அப்படின்னா அதுக்கு முன்னாடி டோன்ட் வச்சு மட்டும் பேசுங்க. டோன்ட் ஷவுட் கத்தாத. டோன்ட் கட் வெட்டாத. டோன்ட் குக் சமைக்காத. டோன்ட் வாஷ் கழுவாத. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் கட்டு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? கட்டுறதுக்கு பில்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களாங்க? பில்ட் அப்படின்னா கட்டு. நெக்ஸ்ட் ஒன் கடி அப்படின்னா பைட். கடி அப்படின்னா பைட். டோன்ட் பைட் கடிக்காத சொல்லுவோம் பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்னு பாருங்கள். எண்ணு. எண்ணுறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? கவுண்ட். கவுண்ட் அப்படின்னா எண்ணு. நெக்ஸ்ட்னு பாருங்களேன். அணி. ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா அணிவோம் பார்த்தீங்களா? அணிகிறதுக்கு வியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களாங்க? நெக்ஸ்ட்னு பாருங்கள். மடி. மடிக்கிறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? ஃபோல்டு. பாயெல்லாம் மடிக்க சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, ஈஸியாக இருக்கா? இப்போ இங்கே நம்ம 31லேருந்து 40 வேர்ட்ஸ்க்கான எக்ஸாக்டான கரெக்டான ஆன்சர் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இப்போ சிம்பிளான டெஸ்ட்டுங்க. என்னென்னு கேட்குறீங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம 40 வேர்ட்ஸ் பார்த்தோம். ஆக்ஷன் வேர்ப் 40 பார்த்தோம். இந்த 40லேருந்து இங்கே நான் 5 சிம்பிளான ஆக்ஷன் வேர்புக்கான தமிழ் மீனிங் எழுதியிருக்கேன். இதுக்கு நீங்கள் தான் உங்களோட ஆன்சர் இங்கிலீஷில் கரெக்டாக சொல்லணும். காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு இன்ன வரைக்கும் லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சீக்கிரத்தில் 1 million சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்னு பாருங்கள். இங்கே நான் 41லேருந்து 50 வரைக்கும் நான் ஆக்ஷன் வேர்ப் எழுதியிருக்கேன். பார்க்கலாமா? படி. படிக்கிறதுக்கான சொல்லுங்க இங்கிலீஷில்? படி அப்படின்னா ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களாங்க? நெக்ஸ்ட் ஒன் இழு. இழு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? புல். புல் அப்படின்னா இழு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் நகரு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? நகருக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? மூவ். நெக்ஸ்ட் ஒன் பார். பார்க்கறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? வாட்ச். சி. லுக். நெக்ஸ்ட் ஒன் சிரிக்கிறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? லாஃப். சிரிக்கிறதுக்கு லாஃப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் கொடுக்கறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? கொடுக்கறதுக்கு கிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களாங்க? கொடுக்கறதுக்கு கிவ். நெக்ஸ்ட் ஒன் நிரப்பு. நிரப்புறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? ஃபில். நெக்ஸ்ட் ஒன் கொல்றதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? கொல்றதுக்கு கில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களாங்க? நெக்ஸ்ட் ஒன் உதவி செய்கிறதுக்கு ஹெல்ப். எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் ஒன் கட்டணம் செலுத்து. கட்டணம் செலுத்துக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? பே. ஓகே, ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி குட்டி குட்டி சிம்பிளான வேர்பை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. நிறைய சென்டென்ஸை நம்ம பயம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஒரு சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் எதை வச்சு பேசணும் அப்படின்னா சப்ஜெக்ட் வச்சு பேசணும். அதுக்கப்புறம் வேர்ப் தான் வரும். ஒரு சப்ஜெக்டும் வேர்பும் சேர்ந்துச்சுனாவே ஒரு சென்டென்ஸை பாதிக்கு மேலே இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு அர்த்தமாக இருங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், ஒரு சென்டென்ஸ்க்கு உள்ள எது மெயின் ஹீரோவாக இருக்கும் அப்படின்னா வேர்ப் தான். இந்த வேர்ப் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா போதுங்க, இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் நல்லா நமக்கு கிடைக்குங்க. அந்த கான்ஃபிடென்ட்டை நம்ம இன்னும் அதிகமாக ஆக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வேர்பை இன்னும் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? ஓகேங்க. இப்போ நம்ம 41லேருந்து 50 வேர்ப்ஸ் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இன்னும் நிறைய வேர்ப்ஸ் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப டீட்டெயிலாக எளிமையாக சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி புரிய வைக்கிறேன். நெக்ஸ்ட்டுன்னு பாருங்களேன், அலை. அலைக்கிறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? கால் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களாங்க? கால் அப்படின்னா அலை. நெக்ஸ்ட் ஒன் துரத்து. துரத்து அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷில்? ஒருத்தவங்களை வேகமாக சேஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, துரத்துவோம் பார்த்தீங்களா, எப்படி சொல்லலாம்? சேஸ் அப்படின்னா துரத்து. நெக்ஸ்ட் ஒன் தேர்ந்தெடு அப்படின்னா சூஸ். சூஸ். சூஸ் அப்படின்னா தேர்ந்தெடு. நெக்ஸ்ட் ஒன் சேகரி அப்படின்னா கலெக்ட். கலெக்ட். கலெக்ட் அப்படின்னா சேகரி. நெக்ஸ்ட் ஒன் சீவதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? கோம்ப். கோம்ப் அப்படின்னா சீவு. நெக்ஸ்ட் ஒன் முடி. ஒரு வேலையை முடிக்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில்? கம்ப்ளீட், ஃபினிஷ் எப்படின்னாலும் சொல்லலாம். ஓகேங்களாங்க? நெக்ஸ்ட் ஒன் நகலெடு. ஜெராக்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, காப்பி. நகலெடு அப்படின்னா காப்பி. நெக்ஸ்ட் ஒன் உருவாக்கு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? கிரியேட். கிரியேட் அப்படின்னா உருவாக்கு. நெக்ஸ்ட் ஒன் சம்பாதி அப்படின்னா ஏர்ன். ஏர்ன் அப்படின்னா சம்பாதி. நெக்ஸ்ட் ஒன்
பதில் சொல் அப்படின்னா ஆன்சர். பதில் சொல் அப்படின்னா ஆன்சர். ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம ஃபிசிக்கலாக நம்ம செய்யக்கூடிய வேர்பை ரொம்ப டீட்டெயிலாக ஒரு 60 வேர்ப் பார்த்தோம். இன்னும் நிறைய வேர்ப்ஸ் இருக்குது, அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசை. பட் வீடியோ ரொம்ப லென்த்தாக அப்படிங்கிறதுனால நான் ஷார்ட்டாக ரொம்ப முக்கியமான 60 வேர்பை மட்டும் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் நிறைய வேர்ப்ஸ்க்கான தமிழ் டு இங்கிலீஷ் மீனிங் வேணும் அப்படின்னா 30 days கிளாஸஸ்க்குள்ளே டே 5ல் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிடிஎஃப் வாங்கி நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபைனலாக ஃபிசிக்கல் வேர்ப்க்கான சிம்பிளான இங்கே வேர்ப் எழுதியிருக்கேன். ஒரு 10 வேர்ப் எழுதியிருக்கேன். இந்த 10 வேர்புக்கு எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இது வரைக்கும் நம்ம ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய 60 வேர்ப்ஸ் பார்த்தோங்க. ஈஸியாக புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மென்டல் வேர்ப்ஸ். ரொம்ப டீட்டெயிலாக வெறும் 10 வேர்ப்ஸ் தான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்னும் நிறைய வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்க, பாருங்களேன். நினை அப்படின்னா அப்படி சொல்லலாம். நினைக்கிறதுக்கு என்ன சொல்லுங்க ஆக்சுவலாக திங்க். திங்க் அப்படின்னா நினை. இது நம்ம ஃபிசிக்கலாக எந்த வேலையுமே செய்ய மாட்டோம், மூளைக்கு தான் வேலை கொடுக்குறோம். ஓகேங்களாங்க? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். நம்பு. நம்பு அப்படின்னா பிலீவ். பிலீவ் அப்படின்னா நம்பு. நெக்ஸ்ட் ஒன். மற அப்படின்னா ஃபர்கெட். ஃபர்கெட் அப்படின்னா மற. நெக்ஸ்ட் ஒன். தெரியும். நோ. ஐ நோ, எனக்கு தெரியும். ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. டே 1ல் கற்றுக்கிட்டோம் பார்த்தீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். உணர். இது எந்த வேலையுமே நம்ம செய்ய மாட்டோம், ஃபீல் பண்ணுறோம். அதுவும் ஒரு வேர்ப் தான். உணர்றதுக்கு ஃபீல். நெக்ஸ்ட் ஒன். திட்டமிடு. பிளான். பிளான். நெக்ஸ்ட் ஒன். தேவை. நீட். இதெல்லாமே வேர்புங்க. ஃபிசிக்கல் வேர்பில் இதுக்குள்ளே வராது. ஓகேங்களாங்க? நெக்ஸ்ட்னு பாருங்களேன். கற்பனை செய். எல்லாமே மூளைக்கு வேலை கொடுக்குறோம். கற்பனை செய் அப்படின்னா இமேஜின். இமேஜின் அப்படின்னா கற்பனை செய். நெக்ஸ்ட் ஒன். புரிந்து கொள் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட், புரிந்து கொள். நெக்ஸ்ட் ஒன். பரிசீலனை. கன்சிடர். கன்சிடர், பரிசீலனை. ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த வேர்ப்ஸ்னால் என்ன, ஃபிசிக்கல் வேர்ப்ஸ்னால் என்ன, மென்டல் வேர்ப்ஸ்னான்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சிச்சா? இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே நான் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன். அதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சர் எல்லாருமே மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.